حي على الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال أيضا وإنك لعلى خلق عظيم وقال أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما انه قال ما رايت احدا انجد ولا اجود ولا اشجع ولا اوضأ من رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிضாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூட இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசை செய்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். இது 1446 ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். வசந்த காலம், செழிப்பான காலம், ஒளிமயமான ஒரு மாதம், அகிலத்திற்கு ஒளிவூட்ட வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகிய 2 நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதத்தை தான் நாம் இப்பொழுது எட்டியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ரங்கம் வெளிரங்கம் இரண்டும் நாம் படிக்க வேண்டிய விடயங்கள். அல் ஹல்கு வல் ஹுல்க், வெளிப்படை தோற்றம், படைப்பமைப்பு, வெளி உருவங்கள், அடையாளங்கள், அதை படிப்பது மாத்திரமல்ல, அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அடையாளங்களிலும் நம்முடைய உடல் உறுப்புகளிலும் பிரதிபலிக்க வேண்டும்.
வெறும் பரிசு வாங்குவதற்கும், சர்டிபிகேட் வாங்குவதற்கும், மெடல் வாங்குவதற்கும், டிகிரி செய்வதற்கும் அல்ல நபிகளுடைய வரலாறு. அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை அடைவதற்கு வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அவர்களை போன்று நம்முடைய அன்றாட நடைமுறைகள் மாற வேண்டும். அவர்களுடைய தன்மை நம்முடைய தன்மைகளிலே பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பிய நோக்கம். அந்த அமைப்பு கண்ணியமானவர்களே, நேரம் இடம் கொடுப்பதற்கு அமைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில முக்கியமான அங்க அவயங்கள், வெளி தோற்றங்கள், பண்பாடுகள், வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்ச்சி, உங்களுடைய கவனம் என்னுடைய தலைப்பை சிறப்பாக முன்வைப்பதற்கு உஷார் துணையாக அமையும். என்னுடைய உற்சாகம், விழிப்புணர்ச்சியை பெருகிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது, எந்த துறையில் பிரசித்தி பெற்றவராக இருந்தாலும், எவ்வளவு சாதனை படைத்தவராக இருந்தாலும், அவருடைய பிறப்பிலிருந்து வஃபாத் வரைக்கும் அக்குவேர் ஆணிவேராக திட்ட தெளிவாக வர்ணிக்கப்பட்ட ஒரு மனிதரை வரலாற்றிலே நாம் காண முடியாது. ஒரே ஒருவரை காணலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பிறப்பின் பொழுது நடந்த அதிசயங்கள், அவர்களை பெற்றெடுத்த தாய் கொடுத்த அதை பற்றிய விவரங்கள், அவர்களுக்கு பாலூட்டியவர்கள், அவர்களுடைய ஒவ்வொரு கட்டங்கட்டமாக வரலாற்றிலே தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பல பல்துறை நோக்குடன் நபியவர்களை வர்ணித்திருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள், புகழ்ந்திருக்கிறார்கள். சிலர் தனி கவிதையிலேயே அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். சிலர்கள் வரலாற்று நூல்களை, பெரும்பான்மையான பகுதிகளை அவர்களுடைய வரலாற்று ஒதுக்கியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களை நாம் படிக்க வேண்டும். வாழ்க்கையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, அந்த மஹப்பத்தை உண்மையாக உள்ளத்திலே பதிக்க வைக்க வேண்டும். அதை உறுதியாக மனதிலே நாம் ஆழப்பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் எழுதிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். எழுதி முடிக்கப்படாத தலைப்புகள் முடிந்தாலும் அதை பற்றிய ஆய்வுகளும், அதை பற்றிய விளக்கங்களும், அதை பற்றிய விரிவுரைகளும் இன்னும் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. அந்த அமைப்புடைய கண்ணியமானவர்களை, அந்த ஆமுல் ஃபீல் சொல்லப்படக்கூடிய யானை படை காபாவை தாக்க வந்து அழிந்து நாசமாகிய அந்த ஆண்டு ரபியுல் அவ்வலிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். பிறப்பு தாயுடைய அந்த கற்பத்தில் இருந்த காலம் தாய் சொல்கிறார், சொன்னதாக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. ஏனைய தாய்மார்களுக்கு பிரசவ காலத்தில் ஏற்பட்ட வருத்தங்கள் எனக்கு ஏற்படவில்லை. வயிற்றில் இருந்தது தாய்க்கே வருத்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த, பிறருக்கு கஷ்டம் கொடுக்காத ஒரு புனிதராகத்தான் நபி அவர்களை அல்லாஹ் இவ்வுலகத்துக்கு அனுப்பினார். பிறக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு கருத்திலே பெண்களுக்கு வெளியாகின்ற அந்த சில இரத்தங்கள் கூட எனக்கு வெளியாகவில்லை என்று தாய் சொன்னதாகவும் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. பிறக்கும் காலம் நெருங்கும் பொழுது தன்னுடைய இடுப்பு பகுதியிலிருந்து, வயிற்று பகுதியிலிருந்து ஒரு ஒளி அப்படியே பரவி, அந்த ஒளியினூடாக அந்த காலத்தில் வல்லரசாக இருந்த அந்த ஷாம் தேசத்துடைய பகுதிகளுக்கு அந்த ஒளி போய் படுவதை கண்ட காட்சியை தாய் வகிக்கிறார்கள். பிறந்தவுடன் உலகத்திலே பல மாற்றங்கள், பல அதிசயங்கள். அதில் ஒன்றுதான் காலாகாலம் அந்த இஸ்லாத்துடைய, அதாவது அந்த நிராகரிப்பாளர்கள்
பல நூறு வருடங்கள் மூட்டப்பட்ட நெருப்பு அணைந்ததாக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அசத்தியத்தை, இறை நிராகரிப்பை, அல்லாஹ்வுக்கு வைக்கின்ற இணையை அழிக்கின்ற ஒரு பிறப்பாக அல்லாஹ் வைத்தார். சிறுபிராயம், பால் குடிக்கின்ற பருவம். முதலாவது தாய்ப்பால் ஊட்டினார்கள் அன்னை ஆமினா அவர்கள். அதற்கு அடுத்ததாக பால் ஊட்டியவர்கள் தான் அபூ லஹப், சிறிய தந்தையுடைய அடிமையாக இருந்த சுவைபா அம்மையார். நன்மாராயணம் சொல்கிறார்கள் போல, அபூ லஹபிடம் உங்களுடைய சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த சந்தோஷத்தால், மகிழ்ச்சியால் அந்த சுவைபா என்ற அடிமையை அவர் உரிமை விடுகிறார். நீண்டிலிருந்து சுதந்திரம் பெற்றவர். சகோதரனுக்கு பிள்ளை பிறந்த அந்த ஆனந்தம் அடிமைக்கு உரிமை. அடிமைத்தனத்திலிருந்து உரிமை பெற்று ஒரு சுதந்திரமான பெண்ணாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டினார்கள். அதற்கு பின்னால் தான் ஒரு சூழலுக்காக, ஒரு கலாச்சாரத்துக்காக, ஒரு நல்ல பண்பாடுள்ள பிள்ளையாக வளர வேண்டும் என்ற நோக்கில் கிராமப்புறங்கள், நல்ல ஒழுக்கமுள்ள நாகரிகமான கலாச்சாரம் உள்ள கிராமப்புறங்கள், அங்கிருந்து செவிலித்தாய்மார்களிடம் பிள்ளைகளை ஒப்படைப்பார்கள். எல்லோரும் வேகமாக வந்து பணக்கார குழந்தைகளை முதலாவது எடுத்துக் கொண்டு போவார்கள். எந்த குழந்தையை பாலூட்டுவதற்காக எடுத்தால் வருமானம், ஊதியம் அதிகமாக கிடைக்குமோ அப்படியான குழந்தைகளை விரைவாக வந்து எடுத்துச் செல்வார்கள். அப்படி பெண்கள் எல்லாம் எடுத்துவிட்டு திரும்புகின்ற நேரத்தில் தான் ஹலீமா சாதியா என்ற பெண்மணி பலகீனமான, மெதுவாக பயணிக்கின்ற அவருடைய அந்த கழுதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு எல்லோரும் போகின்ற பொழுதுதான் வந்து சேர்க்கிறார்கள். அவ்வளவு பலகீனமான ஒரு வாகனம். வந்து பார்த்தால் ஒரு குழந்தை தான் எஞ்சி இருக்கிறது. அந்த குழந்தையுடைய தந்தை யார் என்று கேட்டால், தந்தை இல்லாத அனாதையாக பிறந்த குழந்தை. அவளுடைய குடும்பத்தார்கள் பேசி இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், தந்தையோடு கணவரோடு அபிப்பிராயம் கேட்டு மசூரா செய்து என்ன செய்ய வந்தோம், எடுப்போம் என்று செய்ய வழி இல்லாமல் சுமந்த குழந்தைதான் முஹம்மது என்ற அந்த குழந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எடுத்து நெஞ்சோடு அணைத்து வாகனத்தில் ஏறியதுதான் தாமதம். வரும் பொழுது ரிட்டர்ன் போய்கொண்டிருந்த வாகனங்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு இந்த வாகனம் முந்தி செல்கிறது. எல்லாரும் கேட்கிறார்கள், ஹலீமா நீ வந்த வாகனம் தானா இது? நீ வந்த வாகனமா? நான் வந்த வாகனம் தான். என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு வேகம், ஏன் இவ்வளவு உற்சாகமாக அந்த வாகனம் பயணிக்கிறது? ஹலீமா சாதியா என்ன சொல்றார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, பால் குடிக்கின்ற, அவர்கள் ஒரு பால் குடிக்கும் ஒரு குழந்தை. தான் பால் ஊட்டுவதற்கு நபி அவர்களை அவர் பொறுப்பேற்றார். நான் என்னுடைய நெஞ்சோடு அந்த குழந்தை அழைத்த பொழுது என்னுடைய உடம்பிலே ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு ஏற்பட்டது. அவர்கள் ஒரு கஷ்டமான ஒரு வறிய குடும்பத்து பெண். அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு கூட உடம்பிலே அந்த அளவுக்கு பால் சுமக்காத அந்த அப்படியே அந்த பலகீனமாக இருக்கிற உடம்பு ஒரு உற்சாகம் ஏற்பட்டது, ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. என்னுடைய வாகனம் மெதுவாக பயணிக்கின்ற வாகனம் அந்த குழந்தையை தூக்கி அமர்ந்தவுடன் அது வேகமாக பயணித்தது. என்னுடைய ஊருக்கு போய் சென்றால் என்னுடைய வீட்டு சூழல் இருக்கின்ற அந்த மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் வறண்டு போய் காய்ந்து போயிருந்தன. இந்த குழந்தைகளுடைய வீட்டுக்குள் கொண்டு வந்தவுடன் அந்த மரம், செடி கொடிகள் எல்லாம் பசுமையாக வளர ஆரம்பித்தன. கை குழந்தையிலேயே அதிசயமான ஒரு குழந்தை. 2 வருடங்கள் பால் ஊட்டி விட்டு தாயிடம் ஒப்படைக்கின்ற பொழுது தாயிடம் அனுமதி கேட்டு இன்னும் கொஞ்ச காலம் எங்களோட குழந்தை இருக்கட்டும் என்று அந்த குழந்தையால் தான் அடைந்த பாக்கியங்களை நீருடைய காலம் பாதுகாப்பதற்காக வேண்டி அனுமதி அளித்து இன்னும் கொஞ்ச காலம் பால் ஊற்றினார்கள். அன்பாளர்கள் எப்படி வாழ்க்கை தொடர்கிறது?
6வது வயதில் தாயை இழக்கிறார்கள். பிறக்கும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். 6வது வயதில் தாயை இழக்கிறார்கள். தாயை இழந்து அதுக்கு பின்னர் கண்ணியமானவர்களே பாட்டனுடைய பராமரிப்பிலே 500 அப்துல் முத்தலிப் பாட்டனுடைய பராமரிப்பிலே வந்து 8வது 7 வருடங்கள் பூர்த்தி ஆகின்ற 8வது வயதில் பாட்டனை இழக்கிறார்கள். அதற்கு பின்னர் பெரியப்பா அபூ தாலிப் பொறுப்பெடுக்கிறார். சின்ன வயதிலிருந்து ஒரு அழகான ஒழுக்கமான பண்பாடுள்ள ஒரு நற்குண சீடராக நபி அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அபூ தாலிப் பெரியப்பா மிகவும் தன்னுடைய குழந்தைகளை விட ஒருபடி மேலே இவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்க ஆரம்பிக்கமானார்கள். முஹம்மத் என்ற அந்த குழந்தை வந்தால்தான் பிள்ளைகள் அவர் வந்த பிறகுதான் வீட்டிலே சாப்பிட ஆரம்பிப்பார்கள். அன்பானவர்களே, இப்படி சிறுபராயம் தொடர்கிறது. அதுக்கு பின்னால் ஒரு 12 வயது காலப்பகுதியிலே பெரியப்பா அபூ தாலிபோடு சேர்ந்து அங்கும் பயணம் போகின்ற பொழுதெல்லாம் கூடவே கூட்டிக் கொண்டு போவார், விட்டு செல்ல மாட்டார். கண்ணை இமை காப்பதை விட ஒருபடி மேலே அந்த குழந்தையை அவர் பராமரித்தார். கூட்டிக் கொண்டு போன ஒரு சம்பவத்தை தான் ஷாம் தேசத்திலே ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்கிறது. இந்த சிறுவர் வித்தியாசமாக தென்படுகிறார். புஹைரா என்ற ஒரு யூத மதகுரு, வேதங்க தவறாத்தை படித்தவர், இறுதி தூதர், அவர்களுடைய அடையாளங்களை படித்தவர், அவருடைய அந்த வரலாற்று பின்னணியை படித்தவர் இந்த குழந்தையை நோக்கமிடுகிறார், சிறுவரை நோக்கமிடுகிறார். கொஞ்சம் வித்தியாசம் நடக்கிறது, முகத்தில் ஒரு வகையான ஒளி படர்கிறது, வித்தியாசமான நடத்தை. அந்த சிறுவர் நடக்கும் இடங்களுக்கெல்லாம் வெயில் படாமல் மேகம் நிழல் கொடுப்பதை பார்க்கிறார். அவர் மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கிறார். அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்தவர்கள் எல்லாம் பின்னால் இறை தூதர்களாக வந்த வரலாற்றை அவர் படித்திருந்தார். இப்படி சில அடையாளங்களை கண்ட பொழுது இந்த சிறுவர் யாரோடு வந்திருக்கிறார்? என்னோடு தான் வந்திருக்கிறார். அபூ தாலிப் சொன்னார், என்னோடு. இவர் யார்? உங்களுக்கு என்ன உறவு? என்னுடைய பிள்ளை. தன்னுடைய பிள்ளையாகத்தான் நினைத்தவர் சகோதரனுடைய பிள்ளை பராமரித்தார். அவர் என்னுடைய பிள்ளை என்றார். மதகுரு சொன்னார், உண்மை சொல்லுங்கள், இந்த சிறுவனுக்கு தந்தை இருக்க முடியாது, இவர் அனாதையாகத்தானே பிறந்திருக்க வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய சகோதரனுடைய பிள்ளை. அவர் சொன்னார், உடனே யூத மதகுரு தான் சொல்கிறார், உடனே இந்த சிறுவரை உங்களுடைய ஊருக்கு மக்காவுக்கு அனுப்புகின்ற துரித நடவடிக்கை எடுங்கள், உடனே அனுப்ப முயற்சிகள். ஏனென்றால் யூதர்கள் இவரை அடையாளம் கண்டால் இவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இவரோடு பொறாமை உள்ளவர்கள், காற்படிச்சுள்ளவர்கள். இவருக்கு ஆபத்து வராமல் நீங்கள் உடனே அனுப்புகிறவுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்த வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, வாலிப பருவத்தை அடைகிறார்கள். வாலிப பருவம் ஒரு வித்தியாசமான சாதனை பருவம். நம்முடைய வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாலிபத்தை நபியவர்களுடைய வாலிப பருவத்தை நமக்கு எல்லாம் கற்றுத் தருகிறார். நல்ல புத்திசாலித்தனம், நிதானமான பண்பு. அந்த வாலிப பருவத்திலேயே சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற ஒரு சமூக பற்று, மக்களுக்கு பணிவிடை செய்கின்ற, பிறருக்கு ஊழியம் செய்கின்ற பணிவான பண்பு, தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை போய் நிறைவேற்றி கொடுக்கின்ற பண்பு, மூத்தவர்களை மதிக்கின்ற பண்பு, ஒழுக்கமான நடைமுறைகள் பண்பாடுகளை கொண்ட நல்ல ஒழுக்கமான பண்பாடுள்ள ஒரு வாலிபர். அன்பானவர்களே, வாலிபர் பருவத்திலிருந்து ஒரு சிறப்பு பெயர் கிடைக்கிறது,
அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கை நாணயம், உண்மைத்தன்மை, நேர்மை. அஸ்ஸாதிகுல் அமீன் முஹம்மதுன் அன்-நபி, முஹம்மது ரசூல் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ரசூல் என்ற பட்டம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க முன்னால் மக்களிடமிருந்து நம்பிக்கையாளர், நாணயமுள்ளவர், நேர்மையானவர் என்ற பெயர் கிடைக்கிறது. அந்த காலத்தில் பல சமூக பணிகளில் பங்கெடுத்த வரலாறுகள் இருக்கின்றன. விரிவாக பேச நேரம் கொடுக்காது. இந்த காலத்தில் அவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் இதை உலமாக்களை வைத்து மக்கள் மேற்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட செய்வதல்ல. மஸ்ஜிதிலே கண்ணியமானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை சுருக்கங்களும் உலமாக்களை கொண்டு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும், புகட்டப்பட வேண்டும். இது நம்முடைய அமானிதம். எத்தனை பேருடைய வரலாறுகள், ஹிஸ்டரிகள், எத்தனை பேருடைய சாதனைகள், எத்தனை பேருடைய குடும்ப பின்னணிகள், எத்தனை பேருடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவருடைய துறைகள், அவர்கள் சாதித்த சாதனைகள் எல்லாம் எங்களுடைய வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரே மூச்சிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை சொல்லுங்கள் என்றால் சில வேளை இந்த சபையில் இருக்கின்ற மூத்தவர்கள் கூட தடுமாறலாம். வாலிபர்கள் எழுப்பி நபியுடைய குழந்தைகளுடைய பெயர்களை அப்படி சொல்லி முடிக்க என்றால் சொல்ல தெரியாமல் இருக்கலாம், மூன்றோடு நிற்கலாம், இரண்டோடு நிற்கலாம். எங்கு போகிறது கண்ணியமானவர்களே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்க வேண்டிய ஒரு நபர் என்றால் முதல் இலக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாலிப பருவத்திலே அஸ்ஸாதிக் அல் அமீன், பெரும்பாலும் 20-25 வயதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஒரு சங்கம் உருவாக்கப்படுகிறது. அது என்ன சங்கம் என்றால், ஒரு பாணியில் சொல்வதாக இருந்தால் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு. நபித்துவத்திற்கு முன்னாலே வாலிப பருவத்திலேயே மனித உரிமைகளை பேணுகின்ற சங்கத்திலே ஒரு சொல்ல போனால் ஒரு செயலாளருடைய ஸ்தானத்திலே அப்துல்லாஹ் வீட்டில் நடந்த அந்த கூட்டத்திலே பங்கு கொண்டு அந்த பொறுப்பை எடுத்தார்கள். 25 வயது திருமணம். எதை பார்த்து சீமாட்டி இவருக்கு மனைவியாக மாறினார்கள்? முஹம்மது என்ற வாலிபரின் நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, வியாபார பொருட்களை கொடுத்தனுப்பி வியாபாரத்துக்கு அனுப்பி அந்த கோடீஸ்வரி சீமாட்டி ஹதீஜா அம்மையார் அனுப்பி வியாபார பொருட்களை வியாபாரம் முடிந்து வந்து காட்டிய அந்த தெளிவான கணக்கு, தெளிவான நேர்மையான எந்த திரைமறைவும் இல்லாத அந்த வியாபாரத்தில் அடைந்த லாபம் அவை ஒப்படைத்த பொழுது அவர்களோடு நடந்து கொண்ட நேர்மை, சீமாட்டி பெரிய சொத்து சம்பந்தத்துக்கு சொந்தமான குடும்பம் அல்ல, பெரிய காணிபூமிகளுக்கு சொந்தமான குடும்பம் அல்ல, கௌரவமான குடும்பம், நல்ல நேர்மையான குடும்பம் என்றால் பணம் அமைப்பதில் நடுத்தரமான குடும்பம், மத்திய தரம், பெரிய காணிபூமிகளுக்கு சொந்தக்காரர் அல்ல. ஒரு தொழில் அதிபராக இருந்த அந்த பெண்மணி இன்னும் ஒரு தொழில் அதிபரை மறுமணம் செய்யாமல் தேர்ந்தெடுத்தது தன்னுடைய வியாபார பொருட்களுக்கு பொறுப்பாக சென்று வந்த இந்த வாலிபர்கள். திருமணம் முடிக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை கடினமாக 25 வருடங்களுடைய வாழ்க்கை. 25 வருடங்களுடைய வாழ்க்கையில் ஹதீஜா அம்மையார் இருக்கும் பொழுது 40வது வயது நபித்துவம் இருக்கிறது. திருமணம் முடித்து 15 வருடங்களில் நபியாக நபிப்பட்டத்தோடும் முதலாவது ஓடி வந்தது மனைவியிடம். முஹம்மது அஸ்ஸாதிகுல் அமீன் என்ற அந்த புனிதருக்கு நபிப்பட்டம் கிடைத்து முஹம்மது நபி என்ற பெயரோடு முதலாவது நபிப்பட்டத்தை பகிர்ந்து கொண்டது அன்பு மனைவி ஹதீஜா அம்மையாரோடு. நபியாக முதலாவது நபியவர்கள் தன்னுடைய கண்ணால் பார்த்தது மனைவியுடைய முகத்தை. சமுதாயத்திலே நபியை முதலாவது கண்டது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தெரியும் நிகழ்வு. போர்ச்சுகல் புதிய ஒரு அனுபவம்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு திடுக்கிட்டுக் கொண்டு நடுங்கிக் கொண்டு போற்றி விட்டார்கள். பல போர்வைகளை கொண்டு போற்றியதாக வருகிறது. ஆறுதல் சொன்னார்கள், உங்களை அதை வீணாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், நஷ்டப்படுத்த மாட்டான். நீங்க நல்லவர், இனவர்களை சேர்ந்தடையக்கூடியவர், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்களை போக்கி வைக்கக்கூடியவர், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து நீங்கள் செலவழிக்கக்கூடியவர், நல்ல நல்ல சமூக பணிகளிலே பொது பணிகளிலே மக்களுக்கு ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள் சிரமங்கள் சோதனைகளிலே நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடியவர், சத்திய பாதைகளை பயணிக்கக்கூடியவர், உங்களை எல்லாம் வீணாக்க மாட்டார். நபி அவர்களை கண்ணியமானவர்களே, கதீஜா அம்மையார் ஆறுதல் படுத்துவதற்கு பேசிய அனைத்தும் நபியுடைய பண்பாடுகள், குணங்கள். வாழ்க்கை அப்படி தொடர்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூடவே துணையாக இருந்து நபித்துவத்துக்கு மிகவும் உதவியாக இருந்து தன்னுடைய சொத்துக்களை பணங்களை அதற்காக செலவழித்து கணவருக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருந்து இந்த இஸ்லாம் வளர்வதற்கு அவர்களுடைய அந்த துணை பிரதானமான பங்களிப்பாக இருந்தது. கண்ணியமானவர்களே, ஒரே வருடத்திலே நாம் பேச்சுக்கு சொல்வதாக இருந்தால் 2 கைகளையும் இழப்பது போன்று கதீஜா அம்மையாரையும் இழக்கிறார்கள். தன்னை மிகவும் அன்பாக பராமரித்த பெரியப்பா அபூ தாலிபை இழக்கிறார்கள். அந்த ஆண்டு பிறந்த ஆண்டுக்கு பேர் ஆமுல் ஃபீல். இந்த கண்ணியமானவர்களுடைய ஆண்டுக்கு பேர் நபித்துவத்துடைய 10வது வருடம் 50வது வயதில் 25 வருட குடும்ப வாழ்க்கையை ஒத்துழைத்த அன்பு மனைவி இருக்கிறார்கள். தன்னுடைய 8வது வயதில் புறப்படுத்தி 42 வருடங்கள் தன்னை பராமரித்து அன்பு காட்டிய பெரியப்பாவை இருக்கிறார்கள். அந்த வருடத்துக்கு பெயரே ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு. அன்பானவர்களே, அதுக்கு பின்னால் அந்த கவலையோடு இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன ஆறுதல் படுத்துவதற்காக அந்த நொந்து போயிருக்கின்ற உள்ளத்தை குளிர வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் இஸ்ரா வல் மிஅராஜ் இரவு பயணத்தை அல்லாஹ் மேற்கொள்ள வைத்தார். தொழுகையை சர்ப்ரைஸாக கொடுத்தான். ஒரு இன்ப அதிர்ச்சியாக அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு கவலையோடு இருக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் அழைத்து ஒரே இரவில் மக்காவிலிருந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அழைத்து அங்கே நபிமார்களுக்கு இமாமத் செய்து அங்கிருந்து புராக்கியோடாக அப்படியே அல்லாஹ்வை சந்திக்க வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு கட்டத்தில் நின்று விட்டார்கள். என்ன ஜிப்ரீல் நின்று விட்டீர்கள், கூடவே வந்தீர்கள்? இல்லை, இதற்கு அங்கால் நான் ஒரு எடுத்து வைத்தால் அல்லாஹ்வின் அந்த வல்லமை மிகு ஜோதி அந்த ஒளியால் நான் கருகி விடுவேன். அதையும் தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வரவேற்றார். நெருக்கமாக வரவேற்று அல்லாஹ் தொழுகையை பரிசாக கொடுத்த அந்த வரலாறு வாழ்க்கையில் முக்கியமான வரலாறு. அன்பானவர்களே, அப்படி என்னுடைய வாழ்க்கை தொடர்கிறது. நபித்துவத்துடைய 23 வருடம், மக்காவுடைய 13 வருடம், மதீனாவுடைய 10 வருடங்கள் நபித்துவத்திலே கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சேவைகளை செய்தது நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். இறுதி கட்டத்திலே ஒவ்வொரு உரோமமாக வர்ணிக்கப்பட்ட ஒரு மனிதரை உலகத்தை காட்ட முடியாது. உச்சந்தரை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிக்கப்பட்ட எவரையும் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அந்த அளவுக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. முடி எப்படி வளர்ப்பார்கள், எப்படி முடியை வாரி அதை கண்காணிப்பார்கள், காது சுவை வரைக்கும் அதை தாண்டால் பெரும்பாலும் முடி சில கட்டங்களை தாண்டி இருக்கிறது. சில காரணங்கள், முடி ஒரு பகுதியை வடித்து மறுபகுதியை வளர்ப்பது அனுமதிக்கப்பட்ட முறையாக. எல்லா முடியும் சமமாக இருக்கும், நீளமாக வளர்ப்பார்கள், நடுவால் பிரித்து வாழ்வார்கள். முடியை தலையை பிரித்து வாழ்ந்த அந்த வாழும் பொழுது நடுவில் அந்த வாரிய அடையாளம் இருக்கும், இடைவெளி இருக்கும். அது இடைக்கிடையே எண்ணெய் பூசி தலையை
மன்னிக்க வேண்டும், டை அடித்து ஜெல் பூசி அல்ல, எண்ணெய் பூசி ஜெய்தூன் பூசி தலையை மெயின்டைன் பண்ணுவார்கள். அதே சொன்னார்கள், யாருக்கு முடி இருக்குமோ ரெஸ்பெக்டாக அந்த முடியை மெயின்டைன் பண்ணுங்கள். நெற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது, நெற்றி விசாலமாக இருக்கும், முகம் வட்ட வடிவத்தில் இருக்கும், பௌர்ணமி போன்றிருக்கும். பலர் சொன்ன வாழ்க்கை சொன்ன சான்றுகள் தான். நான் பௌர்ணமியை பார்த்தேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தையும் பார்த்தேன். பௌர்ணமியை விட நபியவருடைய முகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, விசாலமான நெற்றி, வில்லு போன்ற புருவம், இரண்டு புருவங்களுக்கு இடையிலே ஒரு சிறிய மிருதுவான முடி இடைவெளி, கோபப்படும் பொழுது இரண்டு புருவங்களுக்கு இடையில் இருக்கின்ற நரம்பு அப்படியே பொங்கும், கொஞ்சம் பொங்கிய போன்றிருக்கும். கண்ணியமானவர்களே, நூனியுல் ஃபம், மீமியுல் அன்ஃப், மீம் எழுதுவது போன்று மீம் நேராக எழுதப்படுகின்ற இன்னொரு கருத்தில் அலிஃபி, அலிஃபியுல் அன்ஃப், மீமியுல் ஃபம் அழகாக அமைக்கிறார்கள். அரபியில் நூன், நூனுடைய அந்த ஷேப்பிலே வாய் இருக்கும், மீனுடைய ஷேப்பிலே மூக்கு இருக்கும், மேற்பகுதி மூக்குடைய கீழ்ப்பகுதியில் மீனுடைய வட்டம் வளைத்து மேலிருந்து கீழாக வளைத்து எழுதும் பொழுது வருகின்ற அந்த வடிவம் நேர். அப்படியே நெற்றிப் பகுதியிலிருந்து வருகின்ற பகுதி அலிஃபியுல் அன்ஃப், இந்த பகுதி அலிஃப் போன்ற நேராக இருக்கும். மூக்கு சப்பையாக இருக்காது, மிகவும் உயர்ந்ததாக இருக்காது. அந்த மூக்குடைய இந்த குழாய் பகுதி சற்று உயர்ந்திருக்கும். நெற்றிக்கும் மூக்குக்கும் இடையிலே வேறுபாடுகள் இல்லாமல் நெற்றியோடு சமமாக இருக்கும். ஆனால் முகத்துடைய பகுதியிலிருந்து நீ உயர்ந்து அந்த மூக்கு உயர்ந்திருக்கும். நபியுடைய கன்னம் விசாலமாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். கழுத்து துனியா ஜீவி துனியா அந்த கோனிக்காவுடைய அந்த பொம்மையுடைய கழுத்து எப்படி ஒரு பினிஷிங்காக இருக்குமோ அது போன்று பினிஷிங்காக இருக்கும். சிரித்தால் அடுக்கி வைக்கப்பட்ட முத்துக்கள் போன்று பற்கள் பிரகாசிக்கும். முத்துக்கள் வெளியிலே சிதறுவது போன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஏற்படும். சிரிப்பு அன்பானவர்களே, புஜப்பகுதி ஷோல்டர் விசாலமாக இருக்கும். நெஞ்சிலே தொப்புள் வரைக்கும் அப்படி ஒரு லைனாக சாதாரணமான முடிவடைந்திருக்கும். இலகுவான முடி நெஞ்சு பகுதியில் முடிவடைந்திருந்தது. நடுத்தரமான உயரமுள்ளவர்கள் நடக்கும் பொழுது மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்குவது போன்று நடப்பார்கள். யாராவது கூப்பிட்டால் முழுமையாக திரும்பி பார்ப்பார்கள். முசாஃபஹா செய்தால், கை கொடுத்தால் கையை எடுக்கும் வரைக்கும் தன்னுடைய கரங்களை எடுக்க மாட்டார்கள். அன்பாளர்களே, வர்ணிப்பு சென்று கொண்டிருக்கிறது. நேரம் விடை கொடுக்காத காலப்போக்கிலே உலமாக்கள் படிக்க வேண்டும். உள்ளங்கால் கூட நிலத்திலே காலை வைத்தால் நிலத்துக்கும் காலைக்கும் இடையில் சிறிய ஒரு இடைவெளி இருக்கும். அனஸ் அவையெல்லாம் சொல்கிறார்கள், நான் எத்தனையோ பட்டு துணிகளை தொட்டு பார்த்திருக்கிறேன், மிருதுவான பட்டுக்களை தொட்டிருக்கிறேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளங்கையை விட மிருதுவான எந்த துணியையும் நான் தொட்டது கிடையாது. மிருதுவான உள்ளங்கை உள்ளவர்கள். அன்பானவர்களே, எல்லா வர்ணனைகளையும் சுருக்கமாக 4 அடிகளிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். அதனோடு நான் முடித்துக் கொள்கிறேன். أحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. 4 வரிகள் கவிதை, முழு அழகு. என்னுடைய கண்கள் உங்களை விட அழகானவரை கண்டது கிடையாது.
وأجمل منك لم تلد النساء உங்களை விட அழகான ஒருவரை இந்த தாய்மார்களும் பெற்றெடுத்தது கிடையாது. எல்லா குறைகளை விட்டும் خلقت مبرأ من كل عيب சகல குறைகள், வெளிரங்க குறைகள், உள்ரங்க குறைகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்டவராக, குறையற்றவராக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீங்கள் விரும்பியபடியே படைக்கப்பட்டது போல் இருக்கிறீர்கள். அவர்களுடைய அழகின் சுருக்கமான வர்ணனை. பல மாதிரி வர்ணித்திருக்கிறார்கள். படிப்போம், அன்பை உள்ளத்திலே கொள்வோம், நாராயண நபியவர்களை செலவாத்து ஓதுவோம், சுன்னத்துகளை கடைபிடிப்போம், யாருடைய வாழ்க்கை முறைகளையும் நாம் முன்னே மதித்து உட்படுத்தாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முதன்மைப்படுத்துவோம். அவருடைய சுன்னத்தை பின்பற்றினால் ஷஃபாத் கிடைக்கும். ஹவுல் கௌசரிலே நீரவருடைய கரங்களால் அருள் கிடைக்கும். அவருடைய சகவாசத்தில் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருக்க கிடைக்கும். எனவே அகிலத்தாருக்கு அருளாக உங்களை அனுப்பியிருக்கிறோம். உங்களுடைய நெஞ்சை விரிவாக்கினோம். உங்களுடைய சுமைகளை உங்களை விட்டு நாங்கள் இறக்கி வைத்தோம். உங்களுடைய முதுகை உடைக்கின்ற அளவுக்கு வந்த சோதனைகள். அங்கே அபூ தாலிப், ஹதீஜா அம்மையார் வஃபாத்தாகிய பின்னர் நெங்கிய ஆறுதல் படுத்துகின்ற சூறா தான் அலம் நஷ்ரஹ் சூரா. அந்த ஆயத்தில் ஓதினே அலம் நஷ்ரஹுடைய கண்ணியமானவர்களே 4 ஆயத்துகள் ரஃபஅனா லக்க திக்ரக், உங்களுடைய நாமத்தை, பிரஸ்தாபத்தை, உங்களுடைய புகழை, உங்களுடைய புகழ் மாலை நாங்கள் உயர்த்திவிட்டோம். உயர்த்திவிட்டார் அல்லாஹ். நபியவர்களை யாரும் எவரும் எந்த விரோதிகளும் கீழே போட முடியாது. அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே தான் போகும். சுவர்க்கத்தை திறக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய விடயங்கள் கண்ணியமாக உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். சுவர்க்கத்திலும் கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தின் திறப்பு விழாவின் பெருமாதிரியும் அவர்கள் தான். அப்படியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகிய அந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். எனவே படி படிப்போம், அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிப்போம். அவர்களை போன்று வெளிரங்கம் உள்ளரங்கம் அனைத்தையும் நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியர்களுடைய உண்மையான அன்பை நமது ஆன்மாவில் பதிய வைப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்பை தருவாயாக, அவர்களை போன்று வெளிரங்கம் உள்ளரங்கம் அமைகின்ற அளவுக்கு நமக்கு பக்குவத்தை தருவாயாக. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதற்கு தோல்வி செய்வாயாக, வாழ்க்கையை பிரதிபலிக்க தோல்வி செய்வாயாக. அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெற்று கேட்டு கணக்கில்லாமல் சொர்க்கம் போகும் பாக்கியம் தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் அமைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஸ்தஈனு ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه الكرام وازواجه الطاهرات ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فيا ايها الناس اتقوا الله في الخلوه كما تتقوا في الجلوه، حيث امرنا بالتقوى. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. ونبينا محمد صلى الله عليه وسلم يوصينا بتقوى الله. اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمرها وخالق الناس بخلق حسن. وربنا بعث رسوله الكريم رحمة للعالمين كما بين بقوله وما أرسلناك إلا رحمة للعالمين. ورفع ذكره على مستوى العالم حيث قال ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. جعلنا الله من المحبين لرسوله الكريم صلى الله عليه وسلم حبا خالصا حقيقيا يظهر في ظاهرنا وباطننا، وجعلنا الله من متبعي سننه المرغوبين باتباعه برحمته وفضله ومنه. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم وبارك عليه
الحمد لله نحن نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونبرأ من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها الناس اتقوا الله حيثما كنتم وأتبعوا السيئة الحسنة تمحوها وخالقوا الناس بخلق حسن حيث أمرنا بالتقوى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ورسولك صلى الله عليه وسلم تقوى الله اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن وربنا سبحانه امرنا بالصلاة على حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله وسلم تسليما كثيرا ورسولك صلى الله عليه وسلم قال ارحم امتي بامتي ابو بكر واشهد في دين الله عمر واشهد ما عثمان وقضى علي رضي الله عنهم وقال فاطمه سيد الجنه وقال الحسن والحسين سيد شباب اهل الجنه وقال ابو بكر وعمر سيد كهول اهل الجنه وقال اللهم اغفر لعباس وولده مغفرة الله باطنا لا تغادر ذنبا وقال الله في اصحابي لا تتخذوا غرلا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضه ابغضهم خير القرون قرني ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين اللهم اجعل هذا البلد امنا مطمئنا وسائر بلاد المسلمين ربنا اغفر لنا ولاخواننا سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون